அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஜயோக மந்திர காப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அந்த மந்திர காப்பை செய்யக்கூடிய முறையை பற்றியும், இந்த மந்திர காப்பை நம்மளுடைய கைகளில் நம்ம அணிஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த கஜயோக மந்திர காப்பை நம்ம கையில் அணிஞ்சுக்கிற போது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மந்திர காப்பை கையில் அணிஞ்சுக்கிற போது நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே தடை இல்லாமல் அந்த செயல் பார்த்திங்கன்னா வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த நபருக்கு அதிர்ஷ்டங்கிறது ஏதாவது ஒரு வழிவகைகளில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது கைகூடும். சரிங்களா? 4 மக்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறனும் மதிப்பு மரியாதை பேரு புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு பண்ணி தரும். சரிங்களா? இந்த காப்பை பார்த்திங்கன்னா ஒரு நபர் அணிஞ்சுக்கிற போது லட்சுமி கடாட்சங்கிறது நிறைஞ்சிருக்கும். அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மக்களையுமே வசியம் பண்ணக்கூடிய சக்தியுமே இந்த கஜயோக மந்திர காப்பை அணிஞ்சுக்கிற போது கிடைக்கும். இந்த மந்திர காப்பு பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் நம்மளுடைய குரு வழியில் வந்த மாந்திரிக ஓலைச்சுவடியில் பார்த்திங்கன்னா இந்த காப்பை ஆதி காலங்களில் அரசர்கள் மட்டுமே இந்த காப்பை ரகசியமாக பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஆளுமை திறனில் இருக்கிறதுனால இந்த காப்பை பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குரு வழியில் வந்த மாந்திரிக ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் இந்த காப்பை நம்மளும் அணிஞ்சுக்கிற போது ஒரு அரசனை போல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிறது இந்த சுவடிகளில் இந்த காப்பை நம்ம அணிஞ்சுக்கிறதுனால இந்தந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த காப்பை செஞ்சு நம்ம கையிலையும் அணிஞ்சுக்கிறலாம், இல்லை மோதிரமாகவும் இந்த காப்பு செஞ்சு மோதிரமாகவும் நம்ம அணிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? இல்லை நம்மளுக்கு இந்த மோதிரம் காப்பாக நம்ம போட முடியல அப்படின்னா தாயத்துலையுமே செஞ்சு நம்ம அடிச்சுக்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிறலாம், இல்லைன்னா இடுப்பில் கட்டிக்கிறலாம். சரிங்களா? இப்படி நம்ம பண்ணினாலும் இந்த இந்த விஷயங்கள் பூராமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா செம்பு தாயத்தில் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? வெள்ளியிலையும் ஐம்பொன்னான உலோகத்துலையும் மட்டும்தான் இந்த காப்பை நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா? இது செய்யக்கூடிய முறை பார்த்திங்கன்னா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா, முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஆண் யானையுடைய முடி. சரிங்களா? ரோமம். சரிங்களா? இந்த ஆண் யானைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லட்சணத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆண் யானைகள்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த ரோமத்தை தான் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும். சும்மா எல்லா ஆண் யானைகள்லையுமே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த விஷயங்கிறது வேலை செய்யாது. சரிங்களா? குறிப்பிட்ட, அதாவது யானை விஷயம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், குறிப்பிட்ட லட்சணங்கள். சரிங்களா? அந்த யானைக்கு உண்டான லட்சணங்கள் எல்லாமே குறைபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த யானையுடைய ரோமத்தை நம்ம எடுத்து தான் இந்த காப்புக்கு நம்ம பயன்படுத்தணும். இந்த ரோமம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ரோமங்களை நம்ம எடுக்கணும். சரிங்களா? 1, 11, இல்லைன்னா 51, இல்லைன்னா 108 இந்த மாதிரி ஒத்தப்படையில் இந்த முடிகளை நம்ம எடுக்கணும், ரோமத்தை எடுக்கணும். எடுத்து அந்த ரோமத்தை எடுக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையில் எடுக்கணும், இல்லைன்னா குரு ஓரையில் நம்ம இந்த ரோமத்தை எடுக்கணும். எல்லா நேரங்கள்லையும் நம்ம எடுத்துட முடியாது. சரிங்களா? எடுத்து நம்ம அதை பயன்படுத்தணும். நல்ல ஓரையில் எடுத்து பயன்படுத்தணும், நம்மளுக்கு நல்ல விதமான பலன்களை தரும். சரிங்களா? தெரியாமல் கெட்ட உரைகள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அசுப பலன்களை தான் தரும். இதே போல் நல்ல உரைகளில் அந்த ரோமங்களை எடுத்து பசும்பாலில் கொஞ்சம் நேரம் அதை என்ன செஞ்சுருங்கன்னா அதை அபிஷேகம் பண்ணி, அதன் பிறகு மஞ்சள் நீரில் அதை அபிஷேகம் பண்ணிடுங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சந்தனம், இந்த மாதிரி 3 விதமான பொருட்களிலும் அபிஷேகம் பண்ணி அந்த ரோமத்தை பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளியிலான காப்பு மாதிரி நீங்கள் செஞ்சு அந்த காப்புக்குள்ளே இந்த ரோமத்தை நீங்கள் வச்சும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பூஜை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு மோதிரம் போல் செஞ்சும் அந்த மோதிரத்துக்குள்ளே இந்த ரோமத்தை வச்சு செய்யலாம். இல்லை ஒரு தாயத்து, ஐம்பொன்லான தாயத்தோ, இல்லை
வெள்ளிலான தாயத்தும் நீங்கள் ரெடி பண்ணி அந்த தாயத்துக்குள்ளேயும் இந்த ரோமத்தை வச்சு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றிக்கிட்டு விடியற் காலையில் தான் இந்த பூஜையை பண்ணணும். சரிங்களா? ஒரு வாழை இலையில் இந்த காப்பை என்ன செஞ்சுருங்கன்னா வச்சுட்டு இந்த காப்புக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அவல், பொரிகடலை, கொலக்கட்டை, சுண்டல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு ஒரு படையல் போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் நம்ம பார்த்திங்கன்னா 21 தினங்கள் இந்த காப்புக்கு நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு இந்த காப்பை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இந்த காப்புங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன் பிறகு நம்மளுடைய இந்த காப்பை ஒரு நல்ல நாள் பார்த்து, முகூர்த்த நாளோ இல்லை ஒரு நல்ல நாளாக கேலண்டரில் பார்த்து அந்த காப்பை அந்த நல்ல நாள்லையும் நல்ல நேரத்துலையும் அந்த காப்பை எடுத்து நீங்கள் அணிஞ்சுக்கிற போது நான் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். சரிங்களா? அதாவது யூடியூப் சேனலில் நான் போடலாம், நிறைய வீடியோங்கள் இந்த மாதிரி செல்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம். அந்த அமைப்பு அந்த நேரம் இருக்கிறவங்களுக்கு தான் இது மேலே ஒரு ஈர்ப்பே உண்டாகும். இதை நம்ம பயன்படுத்தணும், இதை நம்ம செய்யணும், இதை நம்மளும் அணிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த அமைப்பு அந்த நேரம் இருந்தால் தான் அவங்களுக்கு அதை பயன்படுத்தணுங்கிற ஒரு ஆசையோட அந்த மனசுக்குள்ளே உருவாகும். சரிங்களா? இன்றைக்கி நான் யூடியூப் சேனலில் போடுறேன் அப்படின்னா இது 5000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா 5000 பேருமே இதை பயன்படுத்திட முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 5000 பேரில் 1-2 பேர் தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் விஷயமுமே வரும். சரிங்களா? அதனால் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மந்திர விஷயங்களும் ஏகப்பட்ட மாந்திரிக முறைகளும் போட்டிருக்கோம். அதில் ஒரு சில நபர்களுக்கு இதை செய்யணும். ஒரு வீடியோவில் போட்டுக்கிறது ஒருத்தவங்களுக்கு பயன்படுத்துவாங்க, இன்னொரு வீடியோவில் பொறுத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும். இதே போல் அந்தந்த அமைப்பு வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த விஷயங்களை செய்யக்கூடிய அந்த நேரம்ங்கிறது அமையும். சரிங்களா? சரி, இந்த மந்திர காப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த மந்திர காப்பு நம்மள்கிட்டையும் தொடர்பு கொண்டு இந்த மந்திர காப்பை வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடத்தில் பார்த்திங்கன்னா காளி தீட்சையும் கருணையச்சினியை பற்றி மாந்திரீக பயிற்சி கிளாஸும் நடக்குது. இந்த மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அதற்கு உண்டான டீட்டெயிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். இதுக்கு நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா அதற்கு உண்டான குருதட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாந்திரீக பயிற்சியில் கலந்துக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.